நேற்று பார்த்தீங்கன்னா கட்ட குஸ்தி அப்படின்ற பார்ட் 2ன்ற ஒரு படம் வந்து ரிலீஸ் ஆயிருக்கு. அது பார்த்தீங்கன்னா குடும்பமா வந்து பார்க்கக்கூடிய ஒரு படம். ஏன்னா குடும்ப கதைகள் ஏதாவது பார்த்தீங்கன்னா ஒரு கணவனுக்கும் மனைவிக்கும் நடக்கிற ஒரு பிரச்சனைகள், அது 3வது மனுஷன் 2 பேர் நடுவில் வந்தா என்ன ஆகும் அப்படின்றத ஒரு விஷயத்த சுவாரஸ்யத்தோட சொல்லியிருக்கிறாங்க. சுவாரஸ்யம் என்னன்னு பாத்தீங்கன்னா, உங்களுக்கு எல்லாரும் தெரியும் கட்ட குஸ்தின்ற ஒரு படம் பாத்தீங்கன்னா, அவங்க வந்து ஒரு குஸ்தி போடுற பிளேயரா இருப்பாங்க. அது வந்து அவர் புருஷன் வந்து ஆதரவு தெரிவிக்க மாட்டாரு, நீ போக கூடாதுன்னு சொல்லுவாரு, அடிமையா பாப்பாரு. ஆனா பாத்தீங்கன்னா பொண்டாட்டி வந்து அவங்க புருஷனை அடிக்கிற மாதிரி அடிச்சுட்டு அவங்க சாதனை பண்ற மாதிரி அதுதான் கதைக்களம். ஆனா இந்த காலம் கொஞ்சம் மாறுபட்டு என்ன பண்ணிருக்காங்க பாத்தீங்கன்னா, இவங்க வந்து இன்டர்நேஷனல் லெவல்ல வரைக்கும் போறதுக்கு போவாங்க. ஆனா வந்து அந்த கோச் வந்து இல்ல இவங்களை போக கூட தடுக்கிறதுக்காக என்ன பண்ணான்னு பாத்தீங்கன்னா, அந்த என்ன சொல்லுவாங்க பாத்தீங்கன்னா, அந்த ஸ்டெராய்டு வந்து ஒரு மருந்து மாதிரி கலந்து அவங்க ஹஸ்பண்ட் கிட்ட கொடுக்க சொல்லுவாங்க. அவங்க கொடுங்க, நல்லா அவங்க எனர்ஜியா இருப்பாங்க சொல்லி கொடுக்குறாங்க. அவங்க நடுவில் பார்த்தீங்கன்னா அது கேன்சல் ஆயிடுது. அவங்கள வந்து பேன் பண்ணிடுறாங்க ஒரு 3 வருஷத்துக்கு. ஸோ அப்புறம் பார்த்தீங்கன்னா நடுவில் வந்து ஒரு ஆசிரியை ஒருத்தர் வராங்க. அந்த ஆசிரியை பார்த்தீங்கன்னா கூட ஒரு பழக ஆரம்பிக்கிறாரு. இதனால பிரச்சனையாகுது. டைவர்ஸ் வரைக்கும் போறாங்க. டைவர்ஸ் கடிச்சுதா இல்ல திரும்பி 2 பேர் சேர்ந்தாங்களா அப்படின்ற ஒரு கதைக்களம் கொண்ட கதை. இந்த கதை பார்த்தீங்கன்னா ஒரு சுவாரஸ்யமா போதுன்னு சொல்லலாம். நல்ல ஒரு சுவாரஸ்யமா குடும்பமா பார்க்க வேண்டிய கதை, எல்லாரும் பாராட்டுறாங்க. ஆனா இந்த படத்தை வந்து திட்டமிட்டு வந்து காலி பண்றதுக்காக என்ன பண்றாங்க பார்த்தீங்கன்னா, விஜய் ரசிகர்கள் இறங்கி என்ன பண்றாங்கன்னா, இந்த படம் வந்து சரியில்லை, கேவலமான படம், நல்லாவே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. நானும் கேட்டேன், எதுக்குடா இந்த படத்தை விஷ்ணு விஷாலுக்கு ஏன் வந்து இது பண்றாங்கன்னு சொல்லிட்டு உள்ள போய் பூந்து பார்த்தாக்கா தெரியுது. அதாவது இந்த படம் முதல்ல பார்த்தீங்கன்னா ரெட் ஜெயிண்ட் வந்து டிஸ்ட்ரிபியூட் பண்ணியிருக்காங்க. அதே போல பாத்தீங்கன்னா விஷ்ணு விஷால் வந்து ஒரு பேட்டியில வந்து சொல்லியிருப்பாப்புல, இந்த மாதிரி பேசும்போது விஜய்ன்ற வார்த்தை வந்து சொல்லிடுவாரு. நீங்க ஏங்க வந்து விஜய்ன்ற பேர் சொல்றீங்க, முதலமைச்சர் சொல்ல மாட்டீங்க, ஒரு மரியாதை இல்லாம சொல்ல மாட்டீங்க, சும்மா நார்மலா கேஷுவலா கேட்க. அப்புறம் வந்து விஷ்ணு விஷால் என்ன சொல்றான்னு பாத்தீங்கன்னா, இல்ல ஏங்க இந்த மாதிரி முன்னாள் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அவர்கள் வந்து விஜய் என்ன சொல்றாரு, ஸ்டாலின் அங்கிள் சொல்லிட்டு பொதுவெளியில பேசினாரு, இது தவறு இல்லையா? நான் வந்து விஜய் தானே சொல்றேன், ஒரு சக நடிகரா சொல்றேன். அதே போல பார்த்தீங்கன்னா சின்ன பசங்க எல்லாம் பார்த்தா ஒரு விஜய் மாமான்னு கூடுவாங்க. எல்லாம் அவங்க சின்ன இளைஞர்கள்லாம் பார்த்தீங்கன்னா விஜய் அண்ணான்னு சொல்லிட்டு கூடுவாங்க. அப்புறம் பெண்கள்லாம் பார்த்தீங்கன்னா என்ன சொல்லுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா, அவங்க வந்து விஜய் என் புள்ள அப்படின்னு சொல்லுவாங்க. பட் நான் வந்து சக நடிகராக வந்து என்ன சொல்றேன், விஜய்ன்ற ஒரு வார்த்தை சொல்றேன். அதுல என்னங்க தப்பு இருக்கு? நான் முதலமைச்சர் சொல்லணும்னு நீங்க நினைச்சீங்கன்னா, அவர் 5 வருஷம் செயல்பட்டோம் நல்லது செஞ்சாருன்னா கண்டிப்பா நான் ஒரு முதலமைச்சர் நான் கூப்பிடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஸ்டேட்மெண்ட் ஸ்ட்ராங்கா வைக்கிறாருங்க. இந்த ஸ்டேட்மெண்ட்டை வந்து வச்சுட்டு என்ன பண்றாங்கன்னு பாத்தீங்கன்னா, அனைத்து விஜய் ரசிகர்களும் தேட்டரா போயிட்டு படம் நல்லா இல்ல இந்த படத்தை பார்க்காதீங்கன்னு சொல்லிட்டு படத்தை காலி பண்றாங்க. அதாவது முதலமைச்சர் கவனத்திற்கு நான் ஒரு விஷயத்தை கொண்டு போக விரும்புறேன். அதாவது எல்லா படத்தையும் பார்க்க சொல்லுங்க. அதாவது உங்களை எதிர்க்கிறவங்க படத்தை கூட பார்க்க சொல்லுங்க. ஏன்னா உங்களை பத்தி யாருன்னா எதிர்த்தாலோ இல்ல உங்களை பத்தி பேசினாலோ எதனா ஒன்று செஞ்சாலும் என்ன பண்றாங்கன்னா, அந்த படத்தையே டோட்டலாவே காலி பண்றதுக்காக தேட்டரா போயிட்டு, அதாவது காலைல 10 மணி ஷோல இருந்து நைட்டு 10 மணி ஷோ படம் பார்த்து முடிச்சு நைட்டு கூட என்ன பண்றான், பிரஸ் வர வச்சு அந்த ரிவ்யூ எடுப்பாங்க பத்தி அவங்களை வர வச்சு என்ன சொல்றான்னா, படம் நல்லா இல்ல படம் பார்க்காதுன்னு சொல்லிட்டு அந்த படத்தையே டோட்டலாவே காலி பண்ண பாக்குறாங்க. இதுதான் உண்மை. தயவுசெய்து சொல்றேன், இந்த படத்தை யாரும் மிஸ் பண்ணாதீங்க. ஒரு நல்ல படம், எல்லாரும் ஃபேமிலியோட நீங்க பார்க்கலாம். அதாவது பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் பார்ட்டை கம்பேர் பண்றதுக்கு இந்த பார்ட் வந்து கொஞ்சம் கம்மியா ஃபீல் ஆகலாம். பட் வந்து உங்களுக்கு போர் அடிக்காது, உங்களுக்கு டிசப்பாயின்மெண்ட் பண்ணாது, உங்களை வந்து மகிழ்ச்சியா பார்க்கன்றத இந்த ரிவ்யூ மூலியமாக தெரிவிச்சுக்கிறேன். நன்றி, வணக்கம்.